மதுரையில் இருந்து காரைக்குடி நோக்கி செல்லும் தவிக தலைவர் விஜயின் வாகனத்தை வழக்கம் போல் பைக்குகளில் பின்தொடரும் ரசிகர்களால் அதில் ஒரு தொண்டர் பைக்குடன் கீழே விழுந்த விபத்துடன் தொடங்கியுள்ளது விஜயின் காரைக்குடி பயணம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன? தவிக தலைவர் விஜயினுடைய பரப்புரை பயணத்துல தொடர்ந்து இது போன்ற விபத்து சம்பவங்கள் நடந்து வருகிறது. இன்றைய தினமும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மதுரை விமான நிலையத்திலிருந்து காரைக்குடி நோக்கி தவிக தலைவர் விஜய் தனது பரப்புரை வாகனத்துல சென்று கொண்டிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து அவர் மேலூர் செல்லக்கூடிய வழியில சிந்தாமணி சுங்கச்சாவடிக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் விஜயினுடைய இந்த பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்து அதை முந்தி செல்வதற்கும் விஜய் முன் இருக்கையில அமர்ந்திருக்கக்கூடிய விஜயை தனது செல்போனில் படம் பிடிப்பதற்கும் தனது கையில் உள்ள பொருட்களை கொடுப்பதற்கும் அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். அதே வேளையில மற்றொரு பக்கத்துல அதே சாலையினுடைய பின்புறத்தில் இருந்து விஜயினுடைய பரப்புரை வாகனத்தை முந்தி சென்று வருவதற்காக இருசக்கர வாகனத்தில் 2 பேர் அவர்கள் வாகனத்தின் மோதி அப்படியே கீழே விழுந்திருக்கிறார்கள். அவர் இருவருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் விஜயினுடைய இந்த பரப்புரைக்கு செல்லக்கூடிய இந்த பயணத்தின் பொழுது ஏற்படுகிறது. அவர்கள் கீழே விழுந்தவர்கள் பின்னால் அது தொடர்ந்து கார்கள்லாம் கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த கார் நிறுத்தப்பட்டதுனால அல்லது அவர்கள் திருப்பியதுனால இவர்கள் அந்த காயமடைந்தவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அந்த வாகனத்தில் சிக்காமல் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். இருவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கக்கூடும். அவர்கள் தலைக்கவசமும் எதுவும் அணியாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. இன்னும் அவர் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலே அந்த இடத்திற்கு வழக்கமாக செல்ல வேண்டிய பயணம். இன்னும் செல்லக்கூடிய வழியில பல்வேறு இடங்களில் அவரது கட்சியினர் தவிக கட்சியினர் அவருடைய வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்கள் ஆங்காங்கே நின்றிருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இவருடைய இந்த பயண நேரமே 2 மணி நேரத்திற்கு மேலே ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். இந்த 12 மணியிலிருந்து 3 மணிக்குள் காரைக்குடியில பரப்புரையை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மதுரையில் இருந்து விஜயை புறப்பட்டிருக்கக்கூடிய விஜயினுடைய வாகனத்தை தொடர்ந்து இந்த இருசக்கர வாகனத்துல பின்தொடரக்கூடிய நபர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பரப்புரையின் பொழுதும் இது போன்ற சம்பவங்கள் அவர் விமான நிலையத்தில் இருந்து அந்த பரப்புரை இடத்திற்கு செல்லும் பொழுது பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள், பிறகு ரோட் ஷோவில் ஈடுபடும் பொழுது பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களால் இந்த விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு தஞ்சையில் ஒருவர் இதே போன்ற இருசக்கர வாகனத்தில் இளைஞர் கீழே விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகும் கூட இது போன்ற சம்பவங்கள் நீடித்துத்தான் வருகிறது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு நெல்லை தூத்துக்குடியில அவர் பரப்புரைக்காக சென்ற பொழுதும் 4 இடங்கள்ல இது போன்ற விபத்துகள் நடந்தது. பின்தொடர்ந்து வரக்கூடிய இது போன்ற சாகச பிரியர்களால் அந்த விபத்துகள் தொடர்கிறது. இந்த வரக்கூடிய இளைஞர்களும் பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் தான் வருகிறார்கள். இதை காவல்துறை தரப்பில் இருந்தோ அல்லது தவிக தரப்பில் இருந்தோ இதை இதை நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருந்தால் இது ஒரு அசம்பாவித சம்பவமாக ஏற்படக்கூடும் என்று சமூக வலைதளங்களிலும் இது போன்ற வீடியோக்களை பகிர்ந்து பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பயன்படுத்தக்கூடியவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில 4 சம்பவங்கள் நடந்த நிலையில இன்றைய தினம் மதுரையிலும் இது நீடிக்கிறது. காவல்துறையினர் ஆங்காங்கே நின்று இது போன்று வரக்கூடிய வாகன ஓட்டிகளை பேரிகார்டுகளை கொண்டு தடுத்தாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் நீடித்து வருகிறது.